சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். உலக நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்குது அப்படின்னு நடத்தப்பட்ட ஆய்வுல அதிர்ச்சிகர தகவல்கள் கிடைச்சிருக்கிறது. இது குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் வினோதினி. வணக்கம் நேயர்களே. நம்ம இந்தியாவை பற்றி இந்த உலகம் உண்மையிலேயே என்ன நினைக்குது? இந்தியா உலக மேடையில் உண்மையிலேயே எந்த அளவுக்கு பிரகாசிக்குது? உலக நாடுகள் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய உண்மையான பார்வை என்ன? அவங்க இந்தியாவை எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது பற்றின சுவாரஸ்யமான அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கு. புகழ்பெற்ற ஒரு சர்வதேச அமைப்பு ஒரு பிரம்மாண்ட ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் இலங்கையில் இந்தியாவுக்கு பயங்கர ஆதரவு இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் அதுக்கு அப்படியே தலைகீழான நிலைமை. அமெரிக்காவில் பாதி பேருக்கு தான் இந்தியாவை பிடிச்சிருக்கு. இப்படி உலகத்தில் இந்தியாவை பற்றின பார்வை ஒரே மாதிரியாக இல்லாமல் நாட்டுக்கு நாடு ரொம்பவே மாறுபடுது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2026 பிப்ரவரி 9 அப்போ ஆரம்பித்து மே 13 வரைக்கும் நடத்தப்பட்ட ஆய்வில் 36 நாடுகளில் இருக்கக்கூடிய 42,092 பேர்கிட்ட கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா 45% பேருக்கு இந்தியாவை பிடிச்சிருக்கு, 41% பேருக்கு பிடிக்கல. 10% பேர் இதுல கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவோட அண்டை நாடுகள்ல இந்தியாவை பத்தின பார்வை ரொம்பவே ஆச்சரியகரமானதா இருக்கு. என்ன அப்படின்னா, இலங்கையில இந்தியாவுக்கு பயங்கரமான ஆதரவு இருக்கு. ஏன்னா 79% பேருக்கு இந்தியாவை பிடிச்சிருக்கு, வெறும் 11% பேருக்கு தான் பிடிக்கல. 2024 65% பேர் தான் இதுக்கு ஆதரவா இருந்தாங்க. இப்போ அந்த புள்ளிகள் 14 புள்ளிகள் கூடி 79% ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா, எதிர்பார்த்த மாதிரியே பாகிஸ்தான்ல நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. வெறும் 7% பேருக்கு தான் இந்தியாவை பிடிச்சிருக்கு. இதுல 91% பேர் கருத்து அதற்கு எதிர்மறையாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாகிஸ்தான் பார்த்துட்டோம். பாகிஸ்தானுக்கு அப்புறம் வங்கதேசத்தில் இந்தியா மேலே இருந்த நல்லெண்ணம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 42% பேருக்கு தான் பிடிச்சிருக்கு, 51% பேருக்கு பிடிக்கல. 2024 57% பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன இடத்துல இப்போ 15% குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, பிரிட்டன்ல இந்தியாவுக்கு பெரிய ஆதரவு அலை வீசுது அப்படின்னே சொல்லலாம். அங்க 71% பேருக்கு இந்தியாவை பிடிச்சிருக்கு, வெறும் 24% பேருக்கு தான் பிடிக்கல. 2025 60% இருந்துச்சு, இப்போ 11 புள்ளிகள் உயர்ந்து 71% ஆகியிருக்கு. அடுத்து ஜெர்மனியில பார்த்தோம் அப்படின்னா, ஆதரவு அப்படிங்கிறது 63% இருக்கு, எதிர்ப்பு அப்படிங்கிறது 29% இருக்கு. 2025 விட 6% இது அதிகம். 2023 வெறும் 47% தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்து ஒவ்வொரு நாடுகள்லையும் எவ்வளவு இந்தியாவுக்கு ஆதரவு இருக்கு, எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இத்தாலி அப்படின்னு பார்த்தோம்னா 56% ஆதரவு, எதிர்ப்பு 35%. ஸ்வீடன் அப்படின்னா 55% பேர் இதுக்கு இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காங்க, 38% பேர் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. பிரான்ஸ்ல 50%, எதிர்ப்பு 34%. நெதர்லாந்துல ஆதரவு 49%, எதிர்ப்பு 31%. ஸ்பெயின்ல 37% ஆதரவு, எதிர்ப்பு 41%. போலந்துல 37% ஆதரவு, 25% எதிர்ப்பு. ஆக அமெரிக்கால இந்தியா மேல இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரியதா இருக்கு. மொத்தமா 45% அமெரிக்கர்களுக்கு தான் இந்தியாவை பிடிச்சிருக்கு, 50% பேருக்கு பிடிக்கல. 2008 இருந்து இந்த அமைப்பு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல அமெரிக்கால இந்தியாவுக்கு கிடைச்ச ரொம்ப குறைவான ஆதரவு இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அடுத்து பார்த்தோம்னா, 2023 51% பேருக்கு இது பிடிச்சிருந்தது இந்தியாவை. இப்போ அது 45% குறைஞ்சிருக்கு. அடுத்து அமெரிக்கால வயது வாரியா பார்த்தோம் அப்படின்னா, இளைஞர்களுக்கு 42% பேருக்கு தான் இந்தியாவை பிடிச்சிருக்கு, முதியவர்கள் 50% பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்தியாவோட உலகளாவிய சக்தி பற்றி அமெரிக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 54% பேர் இந்தியாவோட உலக செல்வாக்கு மாறாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30% பேர் இந்தியாவோட செல்வாக்கு உலகத்துல ரொம்பவே வலுவடைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. 13% பேர் தான் செல்வாக்கு குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆசிய பசிபிக் நாடுகளில் எந்த அளவுக்கு ஆதரவு இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
இதுல பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள்ல ஆதரவு அப்படிங்கிறது 50-50, பாதிக்கு பாதி அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. ஒரு 50, 53, 49 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கு. இப்ப அடுத்து வந்து ஆதரவு சரிஞ்சிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா தென்கொரியா, ஆஸ்திரேலியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள்ல ஆதரவானது சரிஞ்சிருக்கு. அடுத்து மத்திய கிழக்கு நாடுகளை பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இஸ்ரேல 60% வரைக்கும் ஆதரவு கிடைச்சிருக்கு, 29% எதிர்ப்பு இருக்கு. துருக்கியில பார்த்தோம் அப்படின்னா வெறும் 15% மட்டும்தான் ஆதரவு இருக்கு, 72% எதிர்ப்பு இருக்கு. அப்படியே காசா பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட பகுதிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18% தான் ஆதரவு இருக்கு, 56% எதிர்ப்பு இருக்கு. ஆனால் அடுத்து வந்து பிரேசில், கொலம்பியா, மெக்சிகோ, பெரு, சிலி, அர்ஜென்டினா போன்ற தென் அமெரிக்க நாடுகள் பலவற்றில் இந்தியாவுக்கு எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்கு. அப்போ இந்தியாவோட மதிப்பு உலகளவில் குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் பெரும்பாலான நாடுகளில் இந்தியா மேலே இருக்கக்கூடிய பார்வை பெரிய அளவுக்கு மாறாம ஒரே சீராக தான் இருக்கு. ஆனால் சமீபத்தில் கணிசமான ஆட்சி மாற்றம் நடந்த 10 நாடுகளில் 7 நாடுகள்ல ஆதரவு இந்தியாவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது துருக்கி, நைஜீரியா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள்ல ஆதரவு குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பிரிட்டன், ஜெர்மனி, இலங்கை போன்ற நாடுகள்ல இந்தியாவுக்கு ஆதரவு கூடியிருக்கு. ஆக உலக அளவுல 45% ஆதரவு, 41% எதிர்ப்போட இந்தியா இப்போதைக்கு நேர்மறையான ஒரு கோட்டில் தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாட்டின் அரசியல் மற்றும் நிலவியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ரொம்பவே மாறுபடுது அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கை காட்டுது. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.